இங்கிலாந்தின் புதிய பிரதமரான கெய்ருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உறுதி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 8ஆம் தேதி மணிப்பூர் பயணம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உரையாடுகிறார். தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகள் பெற்ற ரூபாய் 12,516 கோடியை பறிமுதல் செய்ய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கவும் கோரிக்கை. சென்னை வானகரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் செயற்குழு கூட்டம். மக்களவைத் தேர்தலுக்கு பின் முதல் செயற்குழு கூட்டம். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. (2026) சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் ஆட்சி. பாஜக செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. காலனி ஆதிக்கத்தை விட மோசமான அரசாக பாஜக அரசு உள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அரசியல் பின்னணி இருப்பதாக தெரியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் உடல் நாளை அடக்கம். எந்த இடத்தில் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து இருந்ததாக போலீசாருக்கு எந்த தகவலும் வரவில்லை. தேர்தல் நடத்தை விதிக்காக ஆம்ஸ்ட்ராங்கின் கை துப்பாக்கி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் விளக்கம். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு கோணத்திலும் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் மீது வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றும் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை. பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் கைது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கத்தியை ஆற்காடு சுரேஷின் உருவப்படத்தில் வைத்த கொலை கும்பல். நேற்று ஆற்காடு சுரேஷின் பிறந்தநாள் என்பதால் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றுவிட்டு கத்தியை வைத்ததாக தகவல். கொலை பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. செம்பியத்தில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் உடல். பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்து ஆக்ரோஷமாக ஓடிய காட்டு யானை. கும்கி யானைகள் உதவியுடன் காட்டுக்குள் விரட்டியடித்த வனத்துறை. வருகிற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல். விவிபேட் இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் சீல் வைப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு. ஏற்கனவே 9 இடங்களில் சோதனை சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் 8 இடங்களில் அமைப்பு.